نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا وتقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் துஆகளை ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக எண்ணற்ற துஆக்களை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். அதுல வந்த ஒரு துஆ தான் ரப்பனா தகப்பல் துஆ. நாம என்னதான் அல்லாஹ்விடத்துல கேட்டாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். நம்ம என்னென்னமோ அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அதே போன்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதையும் அல்லாஹ் துஆவாகவே நமக்கு கற்றுத்தான். ரப்பனா தகப்பல் துஆ, எங்கள் இறைவா எங்கள் பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் யாருடைய பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் விரைவாக அங்கீகரித்துக் கொள்வான் என்பதாக சொல்லும் பொழுது, முதலாவது ஒரு செய்தியையும், இரண்டாவது ஒரு செயலையும், மூன்றாவது ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. முதலாவது ஒரு செய்தி. இந்த செய்தி அவர்கள் சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியை எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றாரோ அவருடைய துஆக்கள் என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய முதலாவது செய்தி, இறந்தவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இறந்தவருக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்க. நாம நமக்காக வேண்டி துஆ செய்யணும். நம்ம குடும்பத்துக்காக வேண்டி, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக வேண்டி, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, நம்ம கூட இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே துஆ செய்யணும். ஆனா நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்களுக்கு நாம் என்ன துஆ செய்யணும் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறந்தவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போ நம்ம குடும்பத்துல நமக்கு நெருக்கமானவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய உறவினர்கள், நம்மை பெற்றவர்களோ அல்லது நம்முடைய இரத்த உறவுகளில் உள்ளவர்களோ நம்மை விட்டு அவர்கள் பிரிந்து இருந்தால், அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? அவங்களுக்காக வேண்டி துஆ செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அவங்களுக்கு என்ன நம்ம துஆ செய்யணும்? அவங்களுக்கு நம்ம என்ன துஆ செய்யறது? இறந்து போனவங்களுக்கு நம்ம என்ன துஆ செய்யறது? அவங்கள்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், வாழும் காலத்தில் அவர் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதை நீ மன்னிச்சுடு. வாழும் காலத்தில் அவர் செய்த குற்றங்களை நீ மன்னித்து விடு. அவருக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை நீ வாஜிபாக்கி கொடு என்பதாக அவருக்காக வேண்டி, இறந்தவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒன்று. அதே சொல்றாங்க, இறந்தவருக்காக வேண்டி நீங்கள் இறுதி தொழுகை தொழுதால் அப்போதும் அவருக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. ஒவ்வொருத்தர் மௌத்தாயிட்டார், அவருடைய அந்த ஜனாசாவில் போய் நம்ம கலந்துக்கிறோம். அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளும் பொழுது தொழுகை நடக்குதுன்னு சொன்னா அந்த தொழுகையில் கலந்து கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு ஜனாசாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த தொழுகையில போய் கலந்துக்கணும். அந்த தொழுகையில கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவருக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ இறந்து போனவருக்கும் நமக்கும் பகைகள் இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை இருக்கலாம், அல்லது மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அல்லது அவர் நமக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருக்கலாம், அல்லது அவர் கெட்டவராகவே இருக்கலாம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எந்த குணமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய ஜனாசாவுக்கு நம்ம போயிட்டோம், அவர் பிடித்தவரோ பிடிக்காதவரோ நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் தேவையில்லை. அவருடைய ஜனாசாவுக்கு போயிட்டா அவருக்காக வேண்டி நடைபெறக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வது, அந்த தொழுகையில் அவருக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். அதே போன்று உங்களில் ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய குறைகளை பற்றி நீங்க பேசாதீங்க. உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அவரிடத்துல பார்த்த நல்ல விஷயங்களை நீங்க பேசுங்க. ஒரு ஜனாசா இருக்குது, அந்த ஜனாசா வீட்டுக்கு போறோம், அவர் இறந்து போயிட்டாரு, அவர் என்னென்ன நல்ல காரியங்களை செஞ்சாரு, அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை பற்றி மட்டுமே நீங்க பேசுங்க. அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் ஜனாசா தொழுகை தொழுதால் இறந்தவருக்காக வேண்டி தூய எண்ணத்தோடு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த குணம் இருந்துச்சு,
அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள்ளலாம். ஏன்னா அந்த ஜனாசாவினுடைய தொழுகையில மூன்றாவது தக்பீருக்கு பின்னாடி ஒரு துவா இருக்கு. மூன்றாவது தக்பீருக்கு பின்னாடி ஒரு துவா இருக்கு. அந்த துவாவை என்ன செஞ்சுக்கணும்? நாம அரபியில மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. அரபியில மனப்பாடம் செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது. அதுல அந்த துவாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அந்த துவாவுல ரொம்ப அழகாக கற்றுத் தருவாங்க. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் இவருடைய குற்றங்களை மன்னிச்சிடு, இவருக்கு நரகத்தினுடைய அந்த வேதனையை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் என்ன செய்ய பாதுகாத்து கொடு, இவரை நீ என்ன செய்ய இவருடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் மேலையும் கீழையும் என்ன செய்ய நீ சுத்தமான படிக்கட்டுகளை கொண்டு அவரை என்ன செய்ய நீ சுத்தப்படுத்தி கழுவி கொடு என்பதாகலாம் அந்த துவாவினுடைய அந்த வார்த்தைகள் வரும். அப்ப இந்த துவாவை ஒரு தொழுகையில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யப்படும்? அவருக்காக வேண்டி இந்த துவாவை தூய எண்ணத்தோடு கேட்பது. இந்த செய்தி இருக்குது. எவர் ஒருவர் இறந்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாரோ, எவர் ஜனாதா தொழுகையில கலந்துக்கிறாரோ, எவர் அந்த ஜனாதா தொழுகையில கலந்து கொண்டு அவர் பிடித்தவரோ பிடிக்காதவரோ அவருக்காக வேண்டி என்ன செய்கிறாரு? தூய எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனைகளை உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறான் என்கின்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அபூதாவூதுல இந்த ஹதீஸ் இடம்பெறும். இரண்டாவது ஒரு செயலை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். திருமணத்தினுடைய நிகழ்வுகள். நீங்க திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அங்கு அந்த மணமக்களுக்காக வேண்டி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. திருமண நிகழ்வுகள் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த மணமக்களுக்காக வேண்டி நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அப்போ நாம இன்னைக்கு ஒரு திருமண நிகழ்வுக்கு போறோம். அதே நிலைமை தான். அந்த திருமணம் நடைபெறக்கூடிய அந்த மணமகளா இருக்கட்டும், மணமகனா இருக்கட்டும், அல்லது மணமகனுடைய குடும்பமா இருக்கட்டும், மணமகளுடைய குடும்பமா இருக்கட்டும், அவங்க நமக்கு சொந்தமாக இருக்கலாம், அல்லது தெரிந்தவராக இருக்கலாம், அல்லது ரத்த உறவுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு நெருக்கமான உறவுக்காரராக இருக்கலாம். அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இவனுக்கெல்லாம் யாரும் பொண்ணு கொடுத்தது அப்படின்னு சொல்லி பேசுறது, அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு இவன் வீட்டிலலாம் எதுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறாங்க என்பதாக சொல்வது, அவருடைய குறைகளை சுட்டி காட்டி அங்க உட்கார்ந்து பேசுறது, அங்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவுகளை குறை சொல்வது, அங்கு வரக்கூடிய மக்களை குறை சொல்வதெல்லாம் ஒரு வாடிக்கையான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு திருமண நிகழ்வுகள்ல இதெல்லாம் ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமாக நடக்குது. மாப்பிள்ளை வீட்டை பற்றி குறை சொல்வது, சொந்த பந்தங்களை பற்றி குறை பேசுவது, அங்க போய் அது உணவுகள்ல குறை வைப்பது, உணவுகள்ல என்ன செய்யறது குறை சொல்வது, இது ரொம்ப ஒரு வாடிக்கையா நடக்குது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க திருமணத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த திருமணத்தினுடைய முக்கியமான அமல் என்ன அப்படின்னா அந்த மணமக்களுக்கு துவா செய்யறதா, அந்த மணமக்களுக்கு பிரார்த்தனை செய்வதா. அந்த பிரார்த்தனையை கூட நமக்கு சொல்லி தராங்க. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்பதாக அந்த மணமக்களுக்கு நாம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான், நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கிறான். ஒருவருக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருவருக்காண்டி நம்ம பிரார்த்தனை செய்யறோம், ஒரு இறந்து போனவருக்காண்டி பிரார்த்தனை செய்யறோம், அல்லது ஒரு திருமண நிகழ்வுல ஒரு மணமக்கள் நல்லா வாழணும் பிரார்த்தனை செய்யறோம். அவங்களுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு பின்னாடி ஒரு மலக்கு நின்று நமக்காக வேண்டி துவா செய்யறார். யாருன்னா அவருக்கு நலனுக்காக வேண்டி இவர் கேட்கிறாரு, இவர் அவருக்கு என்ன நலனை கேட்டாரோ அதை விட சிறந்த நலனை இவருக்கு கொடு, அவருக்காக வேண்டி இவர் கேட்கிறார். அப்ப இவருக்கு நீ சிறந்ததை கொடு என்பதாக நமக்காக வேண்டி ஒரு வானவர் துவா கேட்கிறாரு என்கின்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவதாக ஒரு செயல், வியாபாரம், தொழில். இந்த வியாபாரம் தொழில் இல்லாம யாருமே இங்கே வாழ முடியாது. ஏதோ ஒரு வியாபாரம் செய்யும். மொத்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், கொஞ்சமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள், வியாபாரம் இல்லாமல் தொழில் இல்லாமல் யாருமே இல்லை. எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க? வியாபாரம் செஞ்சாங்க, தொழில் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும், அவர்களெல்லாம் நமக்கு முன்மாதிரியா இருக்கணும். அப்போ இந்த வியாபாரம் என்பது ஆக சிறந்தது. இஸ்லாம் வியாபாரத்திற்கு நமக்கு நிறைய வழிமுறைகளை காட்டி கொடுக்கும். அதுல முதலாவதாக ஒரு வியாபாரி ஹலாலையும் ஹராமையும் பேணுபவராக இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரிக்கு அந்த பொருளுடைய அந்த ஒரு பொருளுடைய மதிப்பை எப்படி அவர் தெரிஞ்சுக்கிறாரோ அதே மாதிரி தன்னுடைய வியாபாரத்தில் ஹலாலையும் ஹராமையும் அவர் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹலால் ஹராம் இல்லாமல் செய்யக்கூடிய வியாபாரம், ஹலால் ஹலால் தெரியாமல்
ஒரு வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு தொழிலாளி, ஒரு வியாபாரி என்ன செஞ்சவர்? சிறந்தவராக இருக்க மாட்டார். அப்போ ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வியாபாரமும் தொழிலும் எந்த அளவுக்கு உயர்வானது அப்படின்னு சொன்னா, ஒருவர் தன்னுடைய கையால் சம்பாதித்து சாப்பிடுவதை விட மேலானது, உயர்ந்தது, கண்ணியமானது வேறு எதுவுமே கிடையாது என்பதாக சொல்றாங்க. அப்போ ஒருவர் வியாபாரம் சொந்தமாக வியாபாரம் செய்தோ அல்லது தொழில் செய்தோ உழைத்தோ அவர் சாப்பிடும், அதுதான் ஆக சிறந்தது, அதுதான் ஆக கண்ணியமானது. அப்போ தொழிலையும் வியாபாரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துறாங்க. அதான் ரொம்ப உயர்வானது, கண்ணியமானது என்பதாக சொல்றாங்க. ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது வேறு ஒருத்தர் வியாபாரம் செஞ்சிருக்கிறார், அப்போ உள்ள குறுக்கிட்டு இன்னொருத்தர் போய் ஒரு வியாபாரத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரி மிகவும் கெட்டவர், அது சிறந்த வியாபாரத்தினுடைய அழகல்ல என்பதாக சொல்றாங்க. அதே போன்று ஒரு வியாபாரி ஒருவர்கிட்ட ஒரு விலையை பேசி வைக்கிறார், உள்ள பூந்து இல்ல நான் உங்களுக்கு இந்த விலைக்கு தரேன் என்பதாக இன்னொரு வியாபாரி உள்ள பூந்து அந்த வியாபாரத்தை கெடுப்பதும் அவர் சிறந்த வியாபாரி இல்லை. அதே போன்று குறையுள்ள ஒரு பொருளை அந்த பொருளுடைய அந்த குறையை சொல்லாம வியாபாரம் செஞ்சிடல அப்படின்னு சொன்னா, அப்படி வியாபாரம் செய்தால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு அவர் ஆளாகி கொண்டிருக்கிறார். இந்த குணம் ஒரு வியாபாரிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வாடிக்கையாளரிடத்துல, உங்களிடத்தில் வரக்கூடிய வாடிக்கையாளரிடத்துல ஒரு பொருளினுடைய உண்மை தன்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று விற்ற பொருளை ஒரு பொருளை வித்துட்ட ஒரு வியாபாரி வாங்கிட்டு போயிட்டாரு, ஆனா திருப்பி வந்து அதை ரிட்டர்ன் பண்றாரு. பாருங்க எவ்வளவு ஒரு ஆணவ செய்தி. ஒருத்தர் பிடிக்கலையா நம்ம ரிட்டர்ன் பண்றாரு, அதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வியாபாரியினுடைய துஆவை அல்லாஹ் உறைவாக அங்கீகரித்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, ஒரு விலை பேசிய பொருளை தன்னிடத்திலே வரும் பொழுது அந்த பொருளை விலை பேசாமல் இல்லல்ல அவர்கிட்ட பேசிட்டா நீங்க அவர்கிட்டே போய் விற்றுக்குங்க என்பதாக சொல்லக்கூடிய வியாபாரியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று குறையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய குறையை சொல்லி இதுல இந்த குறை இருக்குது, தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கலாம் என்பதாக உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ரப்பனா தக்கப்பல் துஆ, எங்கள் இறைவா எங்கள் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த 3 விஷயங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. நம்முடைய துஆக்களையும் பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல்